குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான அரிசி தேங்காய் வச்சு ஒரு பாயசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அரிசி தேங்காய் பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைமுடி தேங்காவை இதே போல் பத்தையாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதே போல் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெள்ளை தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காவும் அரிசியும், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். அரிசியும் தேங்காவும் நல்லா வெந்து வரணும். அதனால் கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இதே போல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். அரிசின்றதுனால நல்லா கெட்டி கெட்டியாகிடும். அதனால் இதே போல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதே போல் கலந்து இதையும் நல்லா நம்ம கொதிக்க விடலாம். வெள்ளத்தினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டு வந்த முந்திரியை நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாயசத்தை ரொம்ப திக்காக இறக்காமல் இதே போல் கொஞ்சம் தண்ணியாக இறக்கி வைக்கலாம். ஏன்னா அரிசி தேங்காய்ன்றதுனால நேரம் ஆக ஆக அது திக்னஸ் கொடுத்துரும். அதனால் இந்த பதத்துக்கு நம்ம பாயசத்தை இறக்கி வச்சிடலாம். எப்பவுமே நம்ம ஜவ்வரிசியில் பாயசம் செய்வோம், இல்லைன்னா சேமியா, இல்லைன்னா அவல் வச்சு தான் பாயசம் செய்வோம். ஒரு முறை இந்த பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கல, ஹெல்த்தியாக நம்ம வெல்லம் தான் நம்ம சேர்த்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயசத்தை ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.